இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் தேதி இன்னும் பணம் உங்களுக்கு வரவில்லையா? உடனே இத பாருங்க. நான் உங்களுக்கு கிளிக் பண்றது என்னன்றது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதம் எந்த டேட்ல பணம் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நான் இப்ப சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் விரைவில் வெளியாக இருக்கிறதுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா, இது அமெரிக்கா முழுவதும் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதல் செய்தி. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா PM கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே 20வது தவணை விவசாயிகளின் நீண்ட நாள் காத்திருப்பு கைப்பட உள்ளது. விவசாயத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை பெறணும்னா விவசாயிகளை நிதி ரீதியாக வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் இந்த பிரபலமான திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக இந்த இது வழங்கப்படுகிறது. 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை தவணை விவசாயிகளின் வங்கி கணக்குகளை தாமதமின்றி அனுப்பப்படுகிறது. இறுதி 19வது தவணை பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டது. அதனால்தான் ஜூன் மாதத்தை மக்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா ஜூன் மாதம் எல்லாமே முடிஞ்சது. ஜூன் மாதம் முடிஞ்சதுனால இப்ப ஜூலை மாதத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஜூலை மாதத்துல எப்ப இந்த பிரதம மந்திரியுடைய கிசான் நிதி யோஜனா திட்டத்துல 2000 ரூபாய் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 20வது தவணை, அதாவது நீங்க எல்லாருமே ஓப்பனா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுன்னா, இந்த ஜூலை நடுவுல 15ல இருந்து 18ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு அன்அபிஷியலா கிடைச்சிருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் அனைத்துமே அன்அபிஷியலான தகவல் தான். ஆனா 100% பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார உங்க வங்கி கணக்குல இந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டவுடன் கவலையப்பட வேண்டாம். ஜூன் மாதத்தை கைவிட்டு அடுத்த தவணைக்கான விவசாயி சென்றடைய முடியும் என்று கணிக்கப்பட்டது. இருப்பினும் 20வது தவணை ஜூலை நடுப்பகுதியில வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஜூலை 18ஆம் தேதி அன்று உயர்மட்ட அமைச்சர் நரேந்திர மோடியின் பீகார் பயணத்தின் பொழுது அறிவிக்கப்படும் என்று நம்பகரமான வட்டாரங்கள் அனைத்துமே இந்த செய்திகளை நமக்கு சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் 20வது தவணை உயர் அமைச்சர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பாக அனைத்து தொழில்நுட்ப பணிகளும் நிர்வாக பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டன. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த திட்டம் கடும் தட்டுப்பாடு, கடும் ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த திட்டத்துல எந்த ஒரு ரூபாயும் வருமானது ஒரு மிகப்பெரிய அளவுல சந்தேகம். ஏன் வரும் வராது அப்படின்றத நீங்களே சொல்லலாம். அவங்க பாத்தீங்கன்னா இந்த EKYC அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை இன்னும் முடிக்காம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த EKYC முடிக்காம இருக்கிற நபர்களுக்கு 1 ரூபாய் கூட வராது அப்படின்றத அடிச்சு சொல்லிட்டாங்க. அதனால அந்த EKYC ஃபார்மேட்டை எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடிச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த EKYC ஃபார்மேட்டை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை பெறும். தவணையை பெறுவதற்கு முன்பு விவசாயிகள் தங்கள் அழைப்பை பயனாளிகள் பட்டியல PM கிசான் பெனிஃபிட் லிஸ்டிங்கில் சோதித்து பார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்கள் பெயர் எப்பொழுதும் பட்டியலில் இல்லை என்றால் பணம் இனி உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படாது. பல நேரங்கள்ல ஆதார் அல்லது வங்கி தகவல்கள்ல சிறிய பிழைகளும் தவணைகள்ல சிக்கிக்கொள்ளும். பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்றதை நீங்க சரி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த PM கிசானுடைய இணையதளத்துல போயிட்டு தான் உங்களால சரி பார்க்க முடியும். PM கிசான் இணையதளத்துல அதை தொடங்குவதற்கு pmkisan.gov.in என்ற வலைதளத்தை நீங்க பார்வையிடணும். விவசாயி மூளை அந்த கார்னர்ல கட்டத்தில் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமம் பற்றிய தகவல்களை நிரப்பணும். இப்பொழுது இடுகை சப்மிட் என்பதை கிளிக் செய்து பட்டியல்ல உங்களுடைய அழைப்பு இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாங்க. இதை செக் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய நிலையை சரிபார்க்க முடியும். பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின்
இணையதளத்தை பார்வையிட்டால இது உங்களுக்கு கிடைக்குங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் அது இன்னர் இந்தியா என்றிலிருந்து பெறப்பட்டு திருத்தப்பட்டது, தெளிவு மற்றும் விளக்கு காட்சிகளுக்காக சில மாற்றங்கள் செய்ததுனால அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. சோ பிஎம் கிசான் இந்த 2000 ரூபாய் பட்டியல்ல உங்க பெயர் இல்லாவிட்டால் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு 2000 ரூபாய் வரவில்லை அப்படின்னா அதற்கு முன் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கான்றதை இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரே நேரத்துல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு அந்தந்த மாவட்ட வாரியா மண்டல அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி மாவட்ட வாரியா இருக்கிற அதிகாரிகளையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இகேஒய்சி, ஆதார் எண், மொபைல் நம்பர், ஓடிபி மூலமாக இகேஒய்சி முடிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த பிஎம் கிசானின் 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்குல வந்து சேரும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வரும் தேதி மற்றும் இடம் குறித்து இன்னும் அபிஷியலான எந்த தகவலும் அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையில விவசாயிகள் தங்களது பயண நிலையை சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால இந்த வேலையை வந்து இப்போதுமே நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த 2000 ரூபாய் தவணை தொகை அறிவிப்பு உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வைக்கப்படலாங்க. கண்டிப்பாக ஜூலை 18ஆம் தேதி இது நடந்து முடிந்துன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் தேதி இன்னும் பணம் உங்களுக்கு வரவில்லையா? உடனே இத பாருங்க. நான் உங்களுக்கு கிளிக் பண்றது என்னன்றது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த மாதம் எந்த டேட்ல பணம் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நான் இப்ப சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனாவின் 20வது தவணை தொகை 2000 ரூபாய் விரைவில் வெளியாக இருக்கிறதுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அமெரிக்கா முழுவதும் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதல் செய்தி. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே 20வது தவணை விவசாயிகளின் நீண்ட நாள் காத்திருப்பு கைப்பட உள்ளது. சோ விவசாயத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை பெறணும்னா விவசாயிகளை நிதி ரீதியாக வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் இந்த பிரபலமான திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக இந்த இது வழங்கப்படுகிறது. 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை தவணை விவசாயிகளின் வங்கி கணக்குகளை தாமதமின்றி அனுப்பப்படுகிறது. இறுதி 19வது தவணை பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டது. அதனால்தான் ஜூன் மாதத்தை மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா ஜூன் மாதம் எல்லாமே முடிஞ்சது. சோ ஜூன் மாதம் முடிஞ்சதுனால இப்ப ஜூலை மாதத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஜூலை மாதத்துல எப்ப இந்த பிரதம மந்திரியுடைய கிசான் நிதி யோஜனா திட்டத்துல 2000 ரூபாய் வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ 20வது தவணை, அதாவது நீங்க எல்லாருமே ஓப்பனா நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஜூலை வந்து நடுவுல 15ல இருந்து 18ஆம் தேதிக்குள்ளார 100% உங்களுக்கு வரவு வைக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு அன்அபிஷியலா கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் அனைத்துமே அன்அபிஷியலான தகவல் தான். ஆனா 100% வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதிக்குள்ளார உங்க வங்கி கணக்குல இந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும். கவலையப்பட வேண்டாம். சோ ஜூன் மாதத்தை கைவிட்டு அடுத்த தவணைக்கான விவசாயி சென்றடைய முடியும் என்று கணிக்கப்பட்டது. இருப்பினும் 20வது தவணை ஜூலை நடுப்பகுதியில வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஜூலை 18ஆம் தேதி அன்று உயர்மட்ட அமைச்சர் நரேந்திர மோடியின் பீகார் பயணத்தின் பொழுது அறிவிக்கப்படும் என்று நம்பகரமான வட்டாரங்கள் அனைத்துமே இந்த செய்திகளை நமக்கு சொல்லிட்டு வராங்க. சோ கண்டிப்பா பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் 20வது தவணை உயர் அமைச்சர்
நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பாக அனைத்து தொழில்நுட்ப பணிகளும் நிர்வாக பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டன. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த திட்டம் கடும் தட்டுப்பாடு கடும் ப்ராப்ளம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த திட்டத்துல எந்த ஒரு ரூபாயும் வருமானது ஒரு மிகப்பெரிய அளவுல சந்தேகம். ஏன் வரும் வராது அப்படின்றத நீங்களே சொல்லலாம். சோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த EKYC அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை இன்னும் முடிக்காம இருக்காங்க பாத்தீங்களா. அந்த EKYC முடிக்காம இருக்கிற நபர்களுக்கு ஒரு ரூபாய் கூட வராது அப்படின்றத அடிச்சு சொல்லிட்டாங்க. அதனால அந்த EKYC ஃபார்மேட்டை எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடிச்சுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த EKYC ஃபார்மேட்டை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை பெறும். தவணையை பெறுவதற்கு முன்பு விவசாயிகள் தங்கள் அழைப்பை பயனாளிகள் பட்டியல்ல PM கிசான் பெனிஃபிட் லிஸ்டிங்கில் சோதித்து பார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்கள் பெயர் எப்பொழுதும் பட்டியலில் இல்லை என்றால் பணம் இனி உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படாது. பல நேரங்கள்ல ஆதார் அல்லது வங்கி தகவல்கள்ல சிறிய பிழைகளும் தவணைகள்ல சிக்கிக்கொள்ளும். பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்றதை நீங்க சரி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த PM கிசானுடைய இணையதளத்துல போயிட்டு தான் உங்களால சரி பார்க்க முடியும். சோ PM கிசான் இணையதளத்துல அதை தொடங்குவதற்கு pmkisan.gov.in என்ற வலைதளத்தை நீங்க பார்வையிடணும். விவசாயி மூளை அந்த கார்னர்ல கட்டத்தில் பயனாளிகள் பட்டியல் என்பதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமம் பற்றிய தகவல்களை நிரப்பணும். இப்பொழுது இடுகை சப்மிட் என்பதை கிளிக் செய்து பட்டியல்ல உங்களுடைய அழைப்பு இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சோ இதை செக் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய நிலையை சரிபார்க்க முடியும். பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின் இணையதளத்தை பார்வையிட்டால இது உங்களுக்கு கிடைக்குங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உள்ளடக்கம் இன்னர் இந்தியா என்றிலிருந்து பெறப்பட்டு திருத்தப்பட்டது. தெளிவு மற்றும் விளக்கு காட்சிகளுக்காக சில மாற்றங்கள் செய்திருந்தாலும் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. சோ PM கிசான் இந்த 2000 ரூபாய் பட்டியல்ல உங்க பெயர் இல்லாவிட்டால் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு 2000 ரூபாய் வரவில்லை அப்படின்னா அதற்கு முன் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கான்றதை இந்த ஃபார்மேட்டை வச்சு நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் PM கிசான் திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரே நேரத்துல ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு அந்தந்த மாவட்ட வாரியா மண்டல அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி மாவட்ட வாரியா இருக்கிற அதிகாரிகளையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக EKYC ஆதார் எண், மொபைல் நம்பர், OTP மூலமாக EKYC முடிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த PM கிசானின் 20வது தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்குல சேரும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ இருப்பினும் பாத்தீங்கன்னா இந்த பணம் வரும் தேதி மற்றும் இடம் குறித்து இன்னும் அபிஷியலான எந்த தகவலும் அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையில விவசாயிகள் தங்களது பயண நிலையை சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால இந்த வேலையை இப்போதுமே நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த 2000 ரூபாய் தவணை தொகை அறிவிப்பு உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படலாங்க. கண்டிப்பாக ஜூலை 18ஆம் தேதி இது நடந்து முடிந்துன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.